வணக்கம். ஜோதிடத்தில் முன்னோர்களால் வகுக்கப்பட்ட விதியில் ஒன்று ஆத்மகாரகன். ஆத்மகாரகன் அப்படின்னாக்கா 30 பாகை கொண்ட ஒரு ராசியில் அதிக பாகைகள் கொண்ட கிரகத்தை ஆத்மகாரகன் அப்படின்னும், இரண்டாவது அதிக பாகை கொண்ட கிரகங்கள் அப்படிங்கிறது அமர்த்தியகாரனாகவும், மூன்றாவதாக அதிக பாகை கொண்ட கிரகங்களை பித்ருக்காரகனாகவும், நான்காவதாக அதிக பாகைகள் கொண்ட கிரகத்தை மாத்ருக்காரகனாகவும், ஐந்தாவது அதிக பாகை கொண்ட கிரகங்கள் புத்திரக்காரகனாகவும், ஆறாவதாக அதிக பாகைகள் கொண்ட கிரகங்களை ஜாதிக்காரகனாகவும், ஏழாவது அதிக பாகை கொண்ட கிரகங்கள் தாராக்காரகனாகவும் சொல்லப்படுவதுண்டு. ஒரு ஜாதகத்தில் ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தில் ஒரு தொழிலை நீங்கள் செஞ்சு வந்தீங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக வெற்றி என்பது உண்டு. ஆனால் ஆத்மகாரகனுடைய கிரகத்தில் ஒரு குழந்தை பிறந்தால், உதாரணம் ஆத்மகாரகனாக சுக்கிரன் இருந்தாலும் சனி இருந்தாலும் எந்த கிரகம் இருந்தாலும் அதில் ஒரு குழந்தை பிறந்தால் தகப்பனாருக்கு ஒரு வாழ்க்கையில் இரக்கத்தை கொடுத்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கும். சரி, ஆத்மகாரகன் நமக்கு ஜாதகத்தில் பலமாக இல்லை, பலம் இழந்துட்டார் அப்படின்னாக்கா அமர்த்தியகாரகன், அதாவது இரண்டாவதாக நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் வெற்றி கொடுக்கக்கூடியவர் அமர்த்தியகாரகன். அப்போ அமர்த்தியகாரனும் ரெண்டாவது தொழிலில் நமக்கு சப்போர்ட்டு கை கொடுக்கக்கூடிய கிரகங்களாக இருப்பார்கள். அடுத்தது பித்ருக்காரகன். இந்த பித்ருக்காரகன் அப்படிங்கிறது நம்மளுடைய அப்பாவை குறிக்கக்கூடியது. தகப்பனார் செய்த தொழிலை செய்வதற்கும், தகப்பனார் மூலம் தங்களுக்கு குழந்தைக்கு வருமானம் வருவதற்கும், தகப்பனார் மூலம் குழந்தைக்கு யோகம் ஏற்படுவதற்கும், தகப்பனார் மூலம் பலவித சப்போர்ட்டுகள் நமக்கு கிடைக்கிது அப்படின்னாக்கா அதுக்கு பேர் பித்ருக்காரகன். அடுத்தது மாத்ருக்காரகன். தாயார் வழியில் நமக்கு வரக்கூடிய வருமானங்கள், தாயாரின் வீட்டின் வழியில் கிடைக்கக்கூடிய சொத்துக்கள், அடுத்தது தாயாரின் அன்பு, அரவணைப்பு, பாசம், இதை காட்டக்கூடியது மாத்ருக்காரகன். அப்போ நான்காவதாக அதிக பாகை கொண்ட கிரகம் பலமாக இருக்கணும். அடுத்தது ஐந்தாவதாக அதிக பாகைகள் கொண்ட கிரகம் புத்திரக்காரகன், அது நமது குழந்தையை குடிக்கக்கூடியது. ஆறாவதாக கொடுக்கக்கூடிய கிரகம் ஜாதிக்காரகன். இந்த ஜாதிக்காரன் அப்படிங்கிறது உற்றார் உறவினர்கள், இவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு சொல்லக்கூடியது தான் ஜாதிக்காரகன். ஏழாவதாக வரக்கூடிய கிரகம் தாராக்காரகன். நமக்கு மனைவியாக யார் வருவார், அந்த மனைவி மூலம் நமக்கு யோகங்கள் உண்டா, மனைவி மூலம் நமக்கு வருமானங்கள் உண்டா, மனைவி மூலம் நமக்கு சொத்துக்கள் கிடைக்குமா, மனைவி அப்படிங்கிற நம்ம வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் ஏற்றங்கள் எப்படி இருக்கும், இதை தீர்மானிக்கக்கூடியது ஏழாவது அதிக பாகை கொண்ட கிரகமான தாராக்காரகன். அப்போ ஜோதிடத்தில் ஆத்மகாரகனும் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. இதை கண்டுபிடித்த நமது முன்னோர்கள் வகுத்து கொடுத்த விதிகளில் இதுவும் ஒன்று. நன்றி, வணக்கம்.